கைப்பற்றியாத, மேடையில் பேசிடாத, அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால் சினிமாவுக்குள்ளே கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை, கலை ஒரு ஆங்காரம் இருக்குது, அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசியல்வாதிக்கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு மேடை, அது மக்களை, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ. தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை. இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை. அப்போ அரசியல்வாதியாக மாறின சினிமா போயிடுங்கும்போது ஒரு அரசியல்வாதியாக வந்து 10 படம் பண்ணியிருக்காரு. இந்த 10 படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன லிஸ்ட்டே நான் நேற்று தான் கேட்டேன். எனக்கு கழுவேத்தி முகன் உங்கள் படம்னு தெரியாது. எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஜிப்சி மணங்குத்தி பறையெல்லாம் பண்ணியிருக்காரு. மணங்குத்தி பறை பண்ணியிருக்காரு, ஜிப்சி பண்ணியிருக்காரு, கழுவேத்தி முகன் பண்ணியிருக்காரு, டாடா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே நல்ல டேரக்டராக இருக்காங்க. ராஜமுருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க அந்த படத்தை. அந்த படம் எடுத்துட்டு பாருங்க, அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாரு, அந்த படத்தை கொண்டாடுறாரு. அது ஏன் படம்ங்கிறாரு, ஜிப்சி அப்படி ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்கிறாரு. இந்த கெத்துலாம் இருக்குல்ல, இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு. ஒரு 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 ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல, அது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சக்கப்போ எல்லாம் அரசியல் தான் போகிறாங்க. ஆனால் இப்போ தொடக்கத்தை நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படிங்க பேசும்போது எங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இன்றைக்கி அரசியல் தான் போகிறாங்க. அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஹிடனாக இருந்து பேசுவாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருஷம் எம்எல்ஏவான 10 வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சு நம்புறாரு அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான். அவர் வந்து படங்கள் எடுக்கிறாரு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கதைவை நேற்றே என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு. நீ பார்த்துட்டு சொல்லு தம்பின்னு கூட அவர் சொல்ல என்கிட்ட. நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல, தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு. அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காரமான நம்பிக்கையும் அதை பார்த்துருஎன்ன அப்படின்னு சொல்கிற இருக்குல்ல, அந்த கெத்து இருக்குல்ல, இந்த ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவர். நான் நல்ல படம் எடுத்திருக்கேன். அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்கிறாரு. ஒய்ஃப்னு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன் தம்பி, செம்ம படம், அவன் எழுதி வச்சுக்கோ, நல்ல பெரிய டேரக்டர் ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ டாடா டேரக்டர் சொல்கிறாரு, அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், நான் தான் டேரக்டர் ஆக்கினேன், அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும்னு ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு ஆளாக இருக்க. அப்படியே நம்மளையும் பிடிச்சதாப்புல, நீ எப்போ சொல்லு அப்படிங்காப்புல. நான் சொன்ன போச்சு உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க, சாவி யார் வச்சுருக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட சாவியை யார் வச்சுருக்கானே தெரில, உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க, நான் உள்ளேருந்தே படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம், நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்புறம் தான் தெரியும், உட்காந்துக்கு அவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. அப்படி இந்த மேடையில் ஃபுல்லாக பாலசக்திவேல் இருக்காரு. ஆனால் செம அடிச்சிருக்கீங்க. அது என்னமோ தெரில, உங்களை பார்த்துட்டு தான் எல்லா கேரக்டருமே இப்போ பாலசக்திவேலனை பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குறாங்க. இந்த தோற்றத்தோட, மனிதத்தன்மையோட, இந்த ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா, அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாகவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டிப்பிடிக்கிற, உடனே தோல் மேலே கை போடுற ஒரு உருவம் வேணும் அப்படின்னா பாலசக்திவேலனை கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா. அப்போது சுப்பிரமணிய சிவான்னு எவ்வளோ கோவப்பட்டார் பார்த்தீங்களா, யாராவது மாறினீங்க கொன்றும் அப்படின்னு சொன்னார்ல. அப்படி தான் படத்தில் அவர் தொடங்குற பாயிண்ட்டு, அவர் தொடங்கின புள்ளி, கடைசி போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசாக இருந்துச்சுன்னு வாழ்த்துக்கள். இப்போ சேத்தன் சார், நிறைய பேர், இவங்க எல்லாருமே எனக்கு அப்போட இவர் அதிஷாவை பற்றி சொல்லி ஆகணும். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்ம படத்தை கேள்வி கேட்டு, நிறைய படங்களை கேள்வி கேட்டு, நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அவங்க ரைட்டர்ஸாக மாறும்போது நாம மற்ற படங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோம், அப்போ நம்ம படங்களுக்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ளே வந்தால் சினிமா நல்லாயிருக்கும். அப்படி அதிஷா நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. ஓகேங்களா, நிறைய படங்களை கலாச்சி விட்ருக்காப்புல. இன்றைக்கி அவர் படம் எடுக்க வந்துருக்காருன்னா அந்த எல்லாமே மனசுக்குள்ள ஓடும். ஓகேங்களா, அப்போ எல்லாம் மனசுக்குள்ள ஓடுங்கும்போது என்ன வேண்டாம், எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது, சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், காதலிக்கலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆனால் எப்படி இதை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் ரைட்டர்ஸ்ட்டு இருக்குன்னு ஆகணும். எதை நம்ம புஷ் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி
அவர் அந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க எனக்கு இப்போ தான் தெரியும். அவர் பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ப்ரோ, உண்மையாகவே சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும். நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ரொம்ப நன்றி, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மியூசிக்